ஸோ 2012லேருந்து 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ்லேருந்து 8 தொகை இந்த டாப்பிக்கில் கேட்ட கொஷின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்ப்போம். கீழ்கண்ட நூல்களுள் 8 தொகை நூல் எதுன்னு மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 மணிக்கடிகையாக இருக்கட்டும், இன்னா 40, நாலடியார் இதெல்லாம் நமக்கு 11 கீழ்கணக்கு நூல்களில் வரக்கூடியது. 8 தொகையில் வரக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தோம்னா கலித்தொகை மட்டும்தான் வரும். அதுக்கு அடுத்ததான் தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த என கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி குறிப்பிடும் நூல் எதுனா பதிற்று 10. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த என கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தோம்னா பதிற்று 10. ஸோ அதுக்கு அடுத்ததாக பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல் எதுன்னு பார்த்தோம்னா பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள் பார்த்தோம்னா பரிபாடல் வரும், கலித்தொகை வரும். இந்த பரிபாடலும் கலித்தொகையும் மட்டுமே 8 தொகை நூல்களில் பாவகையால் பெயர் பெற்றிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்ததான் கீழே காணப்பெறுபனவற்றுள் பொருத்தம் இல்லாததை எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை, 10 பாட்டு. ஸோ இதில் பார்த்தோம்னா அந்த நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை இதெல்லாம் நமக்கு 8 தொகை நூல்களில் வந்துடும். 10 பாட்டு என்பது ஸோ அதில் தனியாக ஒரு 10 நூல்கள் என்பது இருக்கும். ஸோ அப்போ இதில் இது மட்டும்தான் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ அப்போ 10 பாட்டு தான் இதில் பொருந்தாதது. ஸோ அதுக்கு அடுத்ததாக சேர மன்னர்களின் வரலாற்றினை கூறும் புறநூல் எதுன்னு பார்த்தோம்னா பதிற்று 10 மட்டுமே. சேர மன்னர்களை புகழக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தோம்னா இந்த பதிற்று 10 தான் வரும். 8 தொகையில் இடம்பெறாத இலக்கிய நூல் கண்டறிகன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ 8 தொகையில் அகநானூறு வரும், நற்றிணை வரும், புறநானூறு என்பது வரும், முல்லைப்பாட்டு என்பது 10 பாட்டில் வரும். ஸோ அப்போ 8 தொகையில் இதான் பொருந்தாதது. ஸோ அதுக்கு அடுத்ததாக பதிற்று 10 அந்தாதி தொடையில் அமைந்த 10 எதுன்னு மட்டும் கேட்டுக்கிறாங்க. 4ஆம் 10. பதிற்று 10 அந்தாதி தொடையில் அமைந்த 10 எதுனா 4ஆம் 10. அதுக்கடுத்ததான் பதிற்று 10 பாலை கௌதமனரால் பாடப்பட்ட மன்னன் யாருன்னா பல்யானை செல்கெழு குட்டுவன். பதிற்று 10 பாலை கௌதமனரால் பாடப்பட்ட மன்னன் யாருன்னா பல்யானை செல்கெழு குட்டுவன். ஸோ அதுக்கடுத்ததான் அறத்தோடு நிற்றல் வரையறைகளுள் எது பொருத்தமானதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அறத்தோடு நிற்பதை பற்றி எதில் சரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. தலைவி தோழிக்கும், தோழி செவிலிக்கும், செவிலி நற்றாய்க்கும், நற்றாய் தந்தை தன்னையாருக்கும் முறையே அறத்தோடு நிற்பாரும். ஸோ அதுக்கடுத்ததான் தலைவி தோழியிடம் அறத்தோடு நிற்குமாறு கூறினாலன்றி தோழி தானாக அறத்தோடு நிற்றல் மரபு இல்லை. ஸோ இதில் பார்த்தோம்னா அதுக்கடுத்து தான் அறத்தோடு நிற்றல் என்பது 8 வகைப்படும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அறத்தோடு நிற்றல் என்பது 7 வகைப்படும். ஸோ அப்போ அங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. 3வது என்பது தப்பு. உடன்போக்கு சூழலில் அறத்தோடு நிற்றல் என்பது நிகழும். ஸோ உடன்போக்கு சூழலில் அறத்தோடுலாம் நிற்க முடியாது. ஸோ அப்போ இது மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ தலைவி தோழிக்கும், தோழி செவிலிக்கும், செவிலி நற்றாய்க்கும், நற்றாய் தந்தை தன்னையாருக்கும் முறையே அறத்தோடு நிற்பார். தலைவி தோழியிடம் அறத்தோடு நிற்குமாறு கூறினாலன்றி தோழி தானாக அறத்தோடு நிற்றல் என்பது மரபு இல்லை. ஸோ இது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் 3வது 4வது மட்டும் மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து தான் சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் எத்தனைனா சங்க இலக்கியங்களில் பொறுத்தவரைக்கும் 26,350 அடிகளை கொண்டுள்ளது. சங்க இலக்கியங்கள் மொத்த அடிகள் பார்த்தோம்னா 26,350. ஸோ அதுக்கு அடுத்ததாக கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரித்தல் என்பது அது கரெக்டு தான். அறிவில்லாதவர்கள் கூறும் சொற்களை பொறுத்தல் என்பதுமே சரிதான். வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரிக்காமல் இருத்தல் என்பது பொருந்தாதது. ஸோ அப்போ இங்கே மிஸ்டேக் இது. அதுக்கடுத்ததாக உடல் நலத்தை பேணாதிருத்தல். உடல் நலம் என்பது ரொம்ப முக்கியம், அதனை பாதுகாக்கணும். ஸோ அப்போ 3வது 4வது என்பது தப்பு. ஸோ இப்போ இங்கே 1, 2, 2 மட்டும்தான் சரி. அதுக்கடுத்ததான் பொறுத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தோம்னா திருக்குறளில் தான் வரும். அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று குறிப்பிடுவது எதுனா திருக்குறள். அந்த கேணியும் எந்திர கிணறும். ஸோ இது நமக்கு பெருங்கதையில் வரக்கூடியது. அந்த கேணியும் எந்திர கிணறும்னா பெருங்கதையில் வரக்கூடியது. ஸோ அதுக்கடுத்ததாக தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த. ஸோ இது பதிற்று 10 வரக்கூடியது. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்தனா பதிற்று 10. அதுக்கடுத்ததாக அணுவை தொலைத்து 7 கடலை புகட்டி என்று குறிப்பிட்டவர் யாருன்னா ஔவையார். அணுவை தொலைத்து 7 கடலை புகட்டினும் ஔவையார் குறிப்பிட்டிருப்பார். அதுக்கடுத்ததான் பின்வரும் நூல்களுள் பொருளால் மாறுபட்ட நூல் எதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த நற்றிணையாக இருக்கட்டும், ஐங்குறுநூறாக இருக்கட்டும், குறுந்தொகையாக இருக்கட்டும், இது எல்லாமே 8 தொகை நூல்களில் தான். 8 தொகை நூல்களில் இது எல்லாமே அகத்திணை சார்ந்தது. ஆனால் புறநானூறு மட்டுமே புறத்திணை சார்ந்து வரும். ஸோ அப்போ அதில் இது மட்டும்தான் மிஸ்டேக் ஆகிருக்கு. புறநானூறு தான் இதில் பொருந்தாதது. ஸோ அதுக்கடுத்ததாக பின்வருவனவற்றில் சரியானது எதுன்னு கேட்டுக்கிறாங்க. பதிற்று 10 எனும் நூலில் 10 சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள் பாடியுள்ளனர். ஸோ அது கரெக்டு தான். பதிற்று 10ல் 10 சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள் பாடியிருக்கிறாங்க, கரெக்டு. முதல் 10ம் 8ஆம் 10ம் கிடைக்கவில்லை. ஸோ இது தப்பு.
மூணாவது பார்ப்போமா, முதல் 10ம் 10ஆம் 10ம் கிடைக்கவில்லை. ஸோ முதல் 10 10ஆம் 10 தான் கிடைக்கல, மீதி இருக்கிறதெல்லாம் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ முதல் 10 8ஆம் 10ன்றது தப்பு இதில். அப்போ இதில் எது சரியாதுன்னு பார்த்தோன்னா 1 மற்றும் 3 தான் இதில் சரியானது. ஸோ அதுக்கு அடுத்ததாக போரை ஒழியுமின் என்ற கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யாருன்னா நெடுங்கிள்ளிதான். போரை ஒழியுமின் என்று கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யாருன்னா நெடுங்கிள்ளி. ஸோ அதுக்கு அடுத்ததான் தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோம்னா பதிற்று 10. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பதிற்று 10. ஸோ இறையனார் எழுதிய கலவியலுக்கு உரை கண்டவர் யாருன்னா நக்கீரர். இறையனார் எழுதிய கலவியலுக்கு உரை கண்டவர் யாருன்னா நக்கீரர். அதுக்கடுத்ததான் டேஷ் மன்னன் யானை கச்சை மாந்தரன் ஜெயரல் ஆவார். ஸோ அவர் வந்து சேர மன்னன் தான் யானை கச்சை மாந்தரன் ஜெயரல் இரும்பொறைன்னு வரும். ஸோ அதுக்கடுத்ததாக கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண்பார் புலவர் யாருன்னா வெள்ளி வீதியார். கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண்பார் புலவர் யாருன்னா வெள்ளி வீதியார். அதுக்கடுத்ததான் பொருந்தாத சொல்லை தேர்வு செய்யுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கலித்தொகை, குறுந்தொகை, நெடுந்தொகை. ஸோ இது நெடுந்தொகைனா அகநானூறு, அதுக்கு பதிலாக வந்திருக்கும். ஸோ அப்போ இது எல்லாமே நமக்கு 8 தொகை நூல்கள். நறுந்தொகை என்பது வந்து பார்த்தோம்னா ஸோ இது வந்து அதிவீர ராமபாண்டியர் வந்து பார்த்தோன்னா பாடியிருப்பார் இது. ஸோ அப்போ இதுதான் இதில் பொருந்தாதது. கலித்தொகையாக இருக்கட்டும், குறுந்தொகையாக இருக்கட்டும், நெடுந்தொகையாக இருக்கட்டும், இதெல்லாம் அகநானூறு. நெடுந்தொகைனா அகநானூறு. இது எல்லாமே 8 தொகை நூல்களில் வரக்கூடியது. ஆனால் நறுந்தொகை என்பது அதிவீர ராமபாண்டியர் வந்து எழுதியிருப்பார். ஸோ அப்போ அதுதான் இதில் பொருந்தாதது. அதுக்கடுத்ததாக 8 தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்களின் எண்ணிக்கை பார்த்தோம்னா மொத்தம் 8 நூல்கள். அதில் அகம் சார்ந்தது 5, புறம் சார்ந்தது 2, அகம் புறம் சார்ந்தது 1 நூலாக இருக்கும். 8 தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்கள் பார்த்தோம்னா 5 வரும். ஸோ அதுக்கடுத்ததான் தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தோம்னா பதிற்று 10. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பதிற்று 10. ஸோ அதுக்கடுத்ததாக கபிலரை பிற கவிஞர்கள் வந்து பார்த்தோன்னா புகழ்ந்தது, அதை வந்து பொறுத்துக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நக்கீரர் வந்து பார்த்தோம்னா வாழ்மொழி கபிலன் என்று பாராட்டியிருப்பார். நக்கீரர் வந்து கபிலரை வாழ்மொழி கபிலன் என்று பாராட்டியிருப்பார். பெருங்குன்றூர் கிழார் பொறுத்தவரைக்காலும் நல்லிசை கபிலன் என்று பாராட்டியிருப்பார். பெருங்குன்றூர் கிழார் வந்து நல்லிசை கபிலன் என்று குறிப்பிட்டிருப்பார். ஸோ அதுக்கடுத்த இளங்கீரனாரை பொறுத்தவரைக்காலும் வெறுத்த கேள்வி விளங்கும் புகழ் கபிலன் என்று குறிப்பிட்டிருப்பார். இளங்கீரனார் வந்து வெறுத்த கேள்வி விளங்கும் புகழ் கபிலன் என்று குறிப்பிட்டிருப்பார். மரோகத்து நப்பாசாலையாரை பொறுத்தவரைக்காலும் வாழ்மொழி கபிலன் என்று மரோகத்து நப்பாசாலையாரை பொறுத்தவரைக்காலும் பொய்யா நாவீர் கபிலன் என்று குறிப்பிட்டிருப்பார். ஸோ கபிலரை புகழ்ந்த சில புலவர்கள் பார்த்தோம்னா நக்கீரர் வந்து வாய்மொழி கபிலன் என்று குறிப்பிட்டிருப்பார். பெருங்குன்றூர் கிழாரை பொறுத்தவரைக்காலும் நல்லிசை கபிலன் என்று குறிப்பிட்டிருப்பார். இளங்கீரனாரை பொறுத்தவரைக்காலும் வெறுத்த கேள்வி விளங்கும் புகழ் கபிலன் என்று குறிப்பிட்டிருப்பார். மரோகத்து நப்பசலையாரை பொறுத்தவரைக்காலும் பொய்யா நாவீர் கபிலன் என்று குறிப்பிட்டிருப்பார். மரோகத்து நப்பசலையார் வந்து பொய்யா நாவீர் கபிலன் என்று குறிப்பிட்டிருப்பார். அதுக்கு அடுத்ததான் ஸோ விடை தேர்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்நூல் ஒத்த எனும் அடைமொழி பெற்று வரும். ஸோ எந்த ஒரு நூல் என்பது ஒத்த என்ற அடைமொழி பெற்று வரும்னா ஒத்த பதிற்று 10 என்பது வரும். ஓங்கு பரிபாடல் ஒத்த பதிற்று 10. ஸோ அதுக்கு அடுத்ததான் கீழ்காணும் நூல்களில் 8 தொகையில் அடங்காத நூல் எதுன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அகநானூறு வரும், கலித்தொகை வரும், ஐங்குறுநூறு என்பது வரும். நெடுநெல் வாடை என்பது பார்த்தோம்னா 10 பாட்டு நூல்களில் வரக்கூடியது. ஸோ அப்போ அதெல்லாம் அதான் பொருந்தாதது. அதுக்கு அடுத்தது சங்ககால இலக்கியங்கள் பார்த்தோம்னா 8 தொகையும் 10 பாட்டு மட்டுமே சங்ககால இலக்கியங்கள். ஸோ அதுக்கடுத்து தான் மேற்கணக்கு நூல்கள் என அழைக்கப்படுபவை வேணும். 8 தொகையும் 10 பாட்டும் தான் மேற்கணக்கு நூல்கள் என்று வரும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பதிற்று 10 5ஆம் 10 பாடப்பட்ட மன்னன் யாருன்னா பதிற்று 10 5ஆம் 10 பாடப்பட்ட மன்னன் யாருன்னா கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன். பதிற்று 10 5ஆம் 10 பாடப்பட்ட மன்னன் யாருன்னா கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன். ஸோ அதுக்கு அடுத்ததாக 8 தொகை நூல்கள் அகப்புறப்பாடல்கள் கொண்ட நூல் எதுன்னு பார்த்தோம்னா பரிபாடல் மட்டும்தான் வரும். 8 தொகையில் அகப்புறப்பாடல்கள் கொண்ட நூல் எதுனா பரிபாடல். ஸோ வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் எதுனா சங்க இலக்கியங்கள். வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய பாடல் எதுனா சங்க இலக்கியங்கள் என்பது வரும். ஸோ அவ்வளோதான் 8 தொகையில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.